பவி இன்டகிரேட் ஃபார்ம் கனி அன்போடு வரவேற்கிறேங்க. லாஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு போஸ்ட் போட்டிருந்தேங்க. நம்ம நண்பரோட ஃபார்மில் இருந்து ஒரு 5 குட்டிகள், அதாவது 2 தாயாடிகள், 2 சின்ன குட்டி, ஒரு கடா, மொத்தம் வந்து 5 உருப்படி எடுத்தேங்க. 5மே பீஸ் பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து இப்போ நம்ம இடத்துக்கு வந்தது. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேங்க, நேற்று வந்து இது நம்ம ஃபார்முக்கு வருதுன்னு. வந்ததையுமே பார்த்திங்கன்னா திருச்செங்கோட்டிலேருந்து நண்பர் வந்து புக் பண்ணியிருந்தார். இந்த ஆடு வந்து நம்ம கேஜி கணக்கு எடுக்கலைங்க, பீஸில் எடுத்திருந்தோம். அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 300 ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்தோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 பல் ஆடுங்க, குட்டியோடு இருந்தது, தெளிவாக இருந்ததுங்க. அதுவும் வந்து கேஜி கணக்கு தான். கேஜி கணக்குனா அது மினிமம் ப்ராஃபிட் வச்சு தான் வந்து கொடுத்தங்க. மொத்தம் இது 3மே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சேல்ஸ் ஆயிடுச்சு. டோட்டலாக 4 வந்து இன்றைக்கி நம்ம நண்பர் திருச்செங்கோட்டில் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 பல் கடாய் ஒன்று வந்து இப்போ நம்மகிட்ட இருக்குதுங்க. அதோட வெயிட் பார்த்திங்கன்னா 50 கிலோங்க, கரெக்டாக 50 கிலோவில் இருக்குது. வேணால் செக் பண்ணுறதுக்கு வேணால் அதை எடுத்த வீடியோ நம்மகிட்ட இருக்குதுங்க. நம்ம வேணால் அதை சென்ட் பண்ணலாம். விருப்பம் இருக்கிற நண்பரில் வந்து அந்த ஒரு 2 பல் கடாயை மட்டும் நம்மகிட்ட இருக்கிறத புக் பண்ணிக்கலாங்க. இது ஏன்னா இது வந்ததையுமே வந்து நம்ம நண்பர் வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து நம்மகிட்ட எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் வந்து நம்ம அதை தனியாக போஸ்ட் போட முடியல. நம்ம கொடுத்த ஆட்டோட சாம்பிள் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறக்காக நேற்று நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, அதனால் வந்து இதை நம்ம போஸ்ட் போடலான்ட்டு போட்டோங்க. குட்டிகள் இதில் 2 பல் ஆடுங்க. 2 பல் ஆடுகளுக்கு வந்து மொத்தம் 2 குட்டிகள் இருந்ததுங்க. 2 குட்டிகளுமே பார்த்திங்கன்னா ஒரு 18 கிலோ ஒன்று, 19 கிலோ ஒன்று சைஸு, அந்த சைஸில் இருந்ததுங்க. கடாய் வந்து பார்த்திங்கன்னா 50ங்க. அந்த ஆடு வந்து ஒரு 36 கிலோ சைஸ் இருந்ததுங்க. அது அனைத்தையுமே பார்த்திங்கன்னா கேஜி கணக்கு தான் கொடுத்தங்க. மொத்தத்தில் வந்து இது கொஞ்சம் இழப்பாக இருக்குதுன்னு தவிர்த்து இதோட குவாலிட்டி வந்து நல்ல குவாலிட்டியான ப்ரீடுங்க. பார்த்திங்கன்னாவே தெரியும், கழுத்து நீளம் நல்லா இருக்குங்க. நல்ல வெயிட் கெயின் வரக்கான வாய்ப்பு 199% இருக்குதுங்க. பராமரிப்பு நல்லா பண்ணால் சூப்பராக வருங்க. என்னோட ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் பெரிய பராமரிப்பு பண்ண மாட்டேங்க. நம்ம நார்மலாக நம்ம தோட்டத்தில் விளையிறது மட்டும் தான் போடுவேன். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக அடர் தீவனம் அது மாதிரி கொஞ்சம் கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா இதோட வெயிட் கெயின் வந்து நல்லா அதிகமாக இருக்குங்க. மெயினாக பார்த்திங்கன்னா அனைத்து விதமான ஆடுகளுக்கும் வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ், அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 30 நாள்லேருந்து 45 நாளுக்குள்ளே நம்ம குடல் புழு நீக்கம் பண்ணுறது வந்து ரொம்ப அவசியங்க. அதுபோக பார்த்திங்கன்னா தீனி கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறப்போ லிவர் டானிக் கொஞ்சம் கொடுக்கலாங்க. அது மாதிரி நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறப்போ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து வெயிட் கெயின் நல்லா எதிர்பார்க்கலாம். இந்த மேல் பார்த்திங்கன்னா 2 பல்லுங்க. 2 பல் நல்லா ப்ரீடிங்க்கு வந்து சூப்பராக இருக்குதுங்க. இது நம்ம ஃபார்முக்கு வந்ததையுமே பார்த்திங்கன்னா நம்மளது ஒரு தலச்சேரி ஆடு கிராசிங்கில் இருந்தது. வந்ததையும் மேட்டாச்சுங்க. நல்லா ப்ராப்பராக நல்லா இருக்குதுங்க. இந்த ஆடு பார்த்திங்கன்னா ஒரு 55 கிலோ அளவுக்கு இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் குட்டி போட்டு குட்டி இறந்துருச்சுங்க. இது ஆக்சுவலாக நம்ம எல்லாமே சொல்லித்தான் கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 6-7 ஈத்து போட்டிருக்குங்க. 6-7 ஈத்துக்கு மேலே போட்டிருக்கிற ஆடு தான். ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. பல்லெல்லாம் நல்லா கெட்டி இருந்தது. இது ஆக்சுவலாக நம்ம ஃபார்மில் எதாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு சேல்ஸ் பண்ணுறப்போ உண்டான சொல்லித்தான் கொடுப்பேங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இன்னும் அலுவல் வந்திருக்குங்க. இது குட்டி போட்டு ஒரு வாரம் இருக்குங்க. அது குட்டி பிறந்து ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் தான் இறந்துக்கினாங்க. இது வந்து நம்ம முக்கியமான நண்பருங்கிறதுனால நம்ம எதுவும் கவலைப்படணுங்கிறது இல்லைங்க. கரெக்டாக உண்மையை மட்டும் தான் சொல்லுவார் அவருமே. அதனால் நம்ம நம்பிக்கை எடுக்கலாங்க. ப்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 100% ப்யூரிட்டியான ப்ரீடுங்க எல்லாமே. இது பார்த்திங்கன்னா தாயாடு நான் எடுத்து கொடுத்ததாங்க. நான் 2 பல் எடுத்து கொடுத்தேன். இப்போ எடுத்து கொடுத்து ஒரு 2 வருஷம் இருக்குங்க. ஆடு நல்லா தெளிவாக இருக்குது. இது தவிர பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபார்மில் சேல்ஸுக்கு இருக்கிறத பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ஜமுனாபாரியில் 2 பல்லுங்க. இது ப்யூர் ஜமுனாபாரி கிடையாதுங்க. நிறைய நண்பர்கள் வந்து காது நீளமாக இருக்கிறதுக்காக ஜமுனாபாரின்னு சொல்லுவாங்க. இது ப்யூர் கிடையாதுங்க, கொஞ்சம் மிக்சிங் இருக்குதுங்க. இருந்தாலும் கழுத்து நீளம் நல்லா இருக்குது. ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 38 கிலோவுக்கு மேலே வருங்க. நல்ல லென்த்து ஹைட் இருக்குது. பஞ்ச் ஃபேஸ் இருக்குங்க. இது பல் வந்து 2 பல்லுங்க. இதை சேல் பண்ணுறப்ப நம்மகிட்ட 2 மாத சினைன்னு சொல்லி தான் சேல் பண்ணியிருக்கிறாங்க. என்னடா நம்ம ஃபார்மை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 மாத சினம் வந்து கன்ஃபார்ம் சொல்ல முடியாதுங்க. 2 மாதம் 2.5 மாத சினைங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நம்பிக்கையே இருக்காது. இதில் வால் சுழியெல்லாம் எது இல்லைங்க. ஜமுனாபாரி ஆடு தெளிவாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற 3 ஈத்து ஆடுங்க. இது ஜமுனாபாரி தானேங்க. இது ஜமுனாபாரினா இது 100% சொல்ல முடியாதுங்க. இது கொஞ்சம் மிக்சிங் ப்ரீடு இருக்குங்க. மிக்சிங்னா பீட்ரல் ஜமுனாபாரி அது மாதிரி இருக்குங்க. நான் பொதுவாக வந்து நான் நண்பர்கள் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆடுகளை பொறுத்த வரைக்கும் கறி நெட்டோட்டம் அதை பார்த்து வாங்கலாங்க. இந்த காதை பார்த்து வாங்க வேண்டியது இல்லைங்க. இந்த காதை வந்து எப்படி இருந்தாலும் நம்ம கறி போடுறப்போ அதை வேஸ்ட்டாக தான் தூக்கி எறிய போகிறோங்க. நம்மளுக்கு வந்து மீட் பர்பஸ்க்கு வந்து கறி இடம் நல்லா வேணுங்க. மில்க் ஈல்டு நல்லா இருந்தால் போதுங்க. இந்த ஆட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லென்த்து ஹைட்டு எல்லாமே நல்லா இருக்குது. இதுவும் அப்படி தானுங்க, கொஞ்சம் இழப்பு இருந்திருக்குது. கொஞ்சம் இருந்த பக்கம் வந்து கொஞ்சம் பராமரிப்பு சரியில்லாதனால கொஞ்சம் இழைச்சிருக்குதுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 3.5 மாதம் இருக்குங்க. வயிறு நம்பி இருக்குங்க. உள்ளே வந்து குட்டி வந்து ரோல் ஆகிறது நல்லாவே தெரியுது பார்த்தாவே.
அதனால் நம்ம கன்ஃபார்ம் சொல்லி கொடுக்கலாங்க. ஆனால் இந்த 2 பல் ஆடுகளுக்கு வந்து நம்ம கன்ஃபார்ம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அது 2 மாத சினைன்னு தான் சொன்னாங்க. கிடாய் வந்து கூட தான் இருக்குதுங்க. வந்து 2 நாளாக வந்து கூட தான் இருக்குது. கிராசிங் எல்லாம் ஆகலைங்க. இது அனைத்துமே இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூருக்கு அருகாமையில் மூத்தாம்பாளையம்ங்கிற ஊர் இருக்குங்க. நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டங்கிறது வந்து திருப்பத்தூருங்கிறாப்புல நினச்சிக்கிறீங்க. இது திருப்பூருங்கிறது பார்த்திங்கன்னா ஈரோடு, திருப்பூர், கரூர் இது 3க்கும் சென்டரில் வந்து நம்ம வில்லேஜ் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. மேலும் தகவலுக்கு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் நம்பர் 9843197143 இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணலாங்க. இதை தவிர பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன குட்டி ஒன்று இருக்குதுங்க. மினிமம் பட்ஜெட்டில் வந்து நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 5-5.5 பட்ஜெட்டு தான் வருங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து வாங்கிக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தலச்சேரி போயர் கிராஸ் குட்டிங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 குட்டிகள் இருக்குதுங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து டேரெக்டாக நம்ம ஃபார்மை விசிட் பண்ணி வேணால் டேரெக்டாக வாங்கிக்கலாங்க. இல்லை ஆன்லைனில் புக் பண்ணுற நண்பர்கள் வந்து மேலே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கான்டெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க.